நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். இன்னொரு விசை, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு புதிய காரியம் நடக்கணும், புதிய வாசல்கள் திறக்கப்படணும், இல்லை நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட்டில் ஆண்டவர் மேன்மையை கொடுக்கணும். எனக்கு இந்த காரியத்தை செய்ய பலன் இருக்குமா? என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் பலப்படுத்துவாரா? மேன்மையான காரியங்கள் நடக்குமா? நிச்சயம் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் சகலவற்றையும் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஊழியத்து கொடுக்கிற வாக்கு தத்தம் ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாக்கலாம். The book of Isaiah chapter 12 verse 2. ஏசாயா 12 2வது வசனத்தை எல்லாம் என்னோட வாசிங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். எல்லாரும் வாசிக்கணும், சரிங்களா? வேத வசனத்தை நான் திரும்ப சொல்ல வேண்டாம். சபையில் நம்ம வேத வசனத்தை நல்லா சத்தமாக வாசிக்கணும். ஸ்லைடை பார்த்து வாசிங்க, வேதத்தை பார்த்து வாசிங்க. ஒரு விஷயம் எல்லாரும் வாசிப்போம். ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைந்து அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வெளிவருகிற காரியத்தை குறித்தும், அதே வேளையில் மேசியா வருகிற பொழுது இந்த உலகத்தில் ஆண்டவர் காரியத்தை எப்படி நடத்துவார் என்கிறதை குறித்து சொல்லுகிற வேத பகுதி இது. அதில் நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த அனுபவம் இவங்களுக்கு எப்படி வருகிறது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்த நாட்களிலிருந்து யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல முதலாவது தேவன் 440 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரார். இன்னைக்கு பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே குறிக்கப்பட்ட ஒரு விடுதலையின் நாள் இருக்கிறது. நிறையா நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், காரியங்கள் இப்படியே தான் இருக்க போகுது, மாறவே மாறாது. இல்லை, மாற்றக்கூடிய மாற்றத்தின் நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்துல முடிவு செய்து தன்னுடைய கரத்தை அசைக்க ஆரம்பிக்கிறாரோ மாறாத காரியங்கள் மாறும், திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும், ஆண்டவர் மாற்றுவார். யாத்திராகம புஸ்தகத்தில் சொன்ன அதே காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வெளியில் வர்றாங்க, எகிப்தை விட்டு வருகிறார்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்க போகிறோம். The book of Exodus chapter 15 verse 1 to 3. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 440 வருஷம் அந்த சிறையிருப்பில் இருந்து அதிலிருந்து விடைபெற்று வெளியில் வருகிற பொழுது அந்த நேரத்தில் சந்தோஷமாக பாடுறாங்க. யாத்திராகமம் 15:2. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமேன். அவர் என் பெலன், என் கீதம், என் ரட்சிப்பானவர். யாத்திராகம புஸ்தகத்தில் அந்த அனுபவம் இருந்திருக்குது. பாருங்க, யாத்திராகம புஸ்தகத்துக்கும் ஏசாயா நாட்களுக்கும் பல நூற்றாண்டுகள் வித்தியாசம். ஆனால் அந்த அனுபவம் இருந்ததுனால ஆண்டவரை விடுதலையாக்க போறார். ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், அவர் தான் எங்கள் பெலன், அவர் தான் எங்கள் கீதம், அவர் தான் எங்கள் ரட்சிப்பு. இன்னைக்கு யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவரை ருசித்தது போல, ஏசாயா 12வது அதிகாரத்தில் ருசித்தது போல, இன்றைக்கு ரெகபோத் ஊழியம் இந்த ஜூலை மாதம் ஆண்டவரை ருசிக்கிறோம். நாங்கள் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்போம். வலது கருத்து வச்சு சொல்லுங்க, நாங்கள் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்போம். யெகோவா எங்களுடைய பெலன், எங்கள் கீதம், எங்கள் ரட்சிப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்போம். அவர் தான் எங்கள் பெலன், எங்கள் கீதம், எங்கள் ரட்சிப்பு.
எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா அவங்க கையில் எதுவுமே இல்லை. ஆயுதம் இல்லை, வெடிமருந்துக்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. நிராயுதபாணிகளாக இருக்கிறாங்க. சில பேர்த்து சொல்லுவாங்க பாருங்க, அவங்க நிராயுதபாணியாக இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்போம். யெகோவா எங்களுடைய பலன், எங்கள் கீதம், எங்களுடைய ரட்சிப்பு. ஆமென். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியும், என் பலன் என்ன, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. அவர் நம்மோடு இருக்கிறார் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் நம்மோடு இருந்துட்டா போதும். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சவாலையும் சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விளக்கி காண்பித்தார். நல்லா யோசிச்சுங்க. இன்னைக்கு எனக்கு சகாயமே இல்லை, மனித சகாயம் இல்லை, பண சகாயம் இல்லை, நான் வாழ்ந்துருவேனா, நான் ஜெயித்துருவேனா? நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க. யெகோவா உங்கள் பலனாய், உங்கள் கீதமாய், உங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறார். சகலத்தையும் ஆண்டவர் சந்தித்து கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்க பாருங்க. அவங்க விடுதலையாய் வந்தாங்க. எங்ககிட்ட எதுவுமே இல்லை, பின்னால் ரதங்கள் துரத்திட்டு வருது, திருப்ப நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க போல அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு இருளை கொடுத்து இவங்களை எல்லாம் கடக்க செய்து பிறகு அதே தண்ணியில் அவங்களை ஆண்டவர் மூழ்கி போக செய்தார். எந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெட்டாந்தரை இருந்ததோ அந்த இடம் அவர்களுக்கு எதிராய் வந்த எதிராளிகளுக்கு சமுத்திரமாக மாறிடுச்சு. நீங்கள் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல உங்களை கீழே தள்ளும்படியாய், அடிமைப்படுத்தும்படியாய், உங்களை அடக்கி வைத்து நீங்கள் முன்னேற முடியாதபடி இருக்கிறீங்களோ, நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். அதே இடத்துல நீங்கள் மேன்மையை பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவா. நீங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு முடியலின்னு இருக்கிறீங்களோ அவர் உங்கள் கூட இருக்கிறத நிரூபிப்பார். அதுதாங்க அடையாளம். ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேளுங்க. நான் அநேக முறை கேட்பேன், யூ ஹாவ் டு ப்ரூவ் God, you are with me in this case. இந்த இடத்துல நீங்க கூட இருக்கிறீங்க, நிரூபிங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிறத வெளிக்காட்டணும்ப்பா. நீங்க எனக்குள் இருக்கிறத வெளிப்படுத்துங்க. பல இடங்கள்ல, வேலை இடத்துல, ஊழியத்துல, பல இடங்கள்ல I have experienced him. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், I preach his word with experience. அவரை அனுபவித்து சொல்லுகிறேன். இப்போ உங்களுக்கு ஜிலேபி சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க ஏதாவது சொன்னால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? கொடுத்தா தானே சாப்பிடுவீங்க. சாப்பிட்டா தானே அந்த ருசிக்கு தான் இல்லையான்னு தெரியும். கடந்த ஃபெல்லோஷிப்பில் ஒரு பியூட்டிஃபுல் டிசர்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு வீட்டில். அதுக்கு ப்ரிப்பரேஷனே பல மணி நேரம். அது என்ன சொல்கிறது, அது உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதை சாப்பிட்டவங்களுக்கு, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்போது நான் கோயம்புத்தூரில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பா சாப்பிட்ருக்கிறேன். இப்போது வேறு ஏதாவது ஊர்லேருந்து வரவங்களை பார்த்து நீங்கள் அதை சாப்பிட்ருக்கிறீங்களான்னு கேட்டால் அந்த அனுபவம் இருந்தால் தான் தெரியும். அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு இது செய்வாராங்க. நீங்கள் எப்படிங்க நம்பிக்கையாக இருக்கிறீங்க? கர்த்தரின் பெலன் என் கோட்டை, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என் பெலன், என் கீதம், என் ரட்சிப்பு. எனக்கு தெரியுங்க, அவர் என்னை மீட்டெடுத்திருக்கார். நான் படுகுழியில் இருந்தேன், நான் கைவிடப்பட்டிருந்தேன். அப்பா என்னை மீட்டு கொண்டு வந்தார், என்னை உயர்த்தினார். அந்த நம்பிக்கையோடு சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். யெகோவா என்னுடைய பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. என்னோடு கூட கரங்களை வச்சு சொல்லுங்கள், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன தேவை, என்ன காரியம், என்ன பலவீனம், எதில் என் ஆண்டவர் வெளிப்படணுமோ அவர் வெளிப்படுவார், காரியங்களை மேன்மையாய் செய்வார். ஹல்லேலூயா. நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். துளி அளவு கூட பயப்படாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள், நீங்கள் என் பலனாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என் கீதமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் ரட்சிப்பாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இது சொல்லவே ஏன் தெரியுங்களா, அநேக முறை நான் உங்களை எம்ஃபசைஸ் பண்ணி எங்களோட சேர்ந்து படிங்கன்னு சொல்கிறேன்னா, வேத வார்த்தைகளை எவ்வளவு நம்ம வாயிலிருந்து அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த வசனத்தின் ஆசீர்வாத வல்லமை நமக்குள்ளே போகும். வசனத்தின் வல்லமை ஆவிக்குள்ளே போகணும். இன்றைக்கி நீங்கள் இதை மனதில் வச்சிடணும். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், அவரின் பெலன், அவரின் கீதம், அவரின் ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், அவரின் பெலன், என் கீதம், ரட்சிப்பு. சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள், உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெலன் வரும். எனக்கு பண்ணிடுவார், நான் பண்ணிடுவேன், அப்பா எனக்கு கொடுத்துருவார், நான் ஜெயித்துருவேன். அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுப்பாருங்க. சங்கீதம் 27 முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம். புக் ஆஃப் சாம்ஸ் 27 verse 1.
கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light and my salvation, who is that to fear? The Lord is my life's fortress, who is that to be afraid of? என் ஜீவன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். லார்ட் இஸ் மை ஃபோர்ட்ரஸ். இந்த அனுபவத்தில் கடந்து போகிற தேவ மனிதன் ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் கடந்து போறார். அவர் தான் என் வெளிச்சம், அவர் தான் ரட்சிப்பு. நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்னு எழுதுறாரு பார்த்தீங்களா? அவரை சூழ்ந்து அவரை அழிக்கும்படியாய் ஜனங்கள் எழும்பி வர்றாங்க. அவரை அழிக்கும்படியாய் எழும்பி வர்றாங்க. அந்த நெருக்கத்தின் மத்தியில் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அவர் என் ஜீவனின் பலனானவர். சுத்தி எதிரிக வர்றாங்க, என்னை அழிக்க வர்றாங்க. தாயின் கருவில் உருவாக முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னவர் என்னை எதற்கு படைத்தாரோ, என்னை கொண்டு என்ன செய்ய இருக்காரோ எனக்கு தெரியல, ஆனால் என்னை அழிக்க வர்றாங்க. நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord is my life's fortress. இந்த என் ஜீவனுடைய பலன் அவர் தான் ஐயா. இந்த ஜீவன் எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருக்கணுங்கிறத அவர் தான் முடிவு செய்கிறார். இந்த ஜீவனை கொண்டு அவர் என்ன செய்யணும், எனக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். என்னை எதற்கோ ஒரு காரியத்துக்காக படைச்சிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என் ஜீவனின் பலனானவர். இங்க யார் என்னை சுத்தி வந்தாலும் நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? அந்த டெப்த் ஆஃப் ஃபெய்த் யாருக்கு வரும் தெரியுங்களா? the depth of faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? இருக்குது. உங்க விசுவாசத்தின் ஆழம் எவ்வளவு? அழிக்கக்கூடிய சக்திகள் வந்தாலும், நெருக்கத்தின் மத்தியில் நான் கடந்து போனாலும், இதற்கு அப்புறம் உனக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமை வந்தாலும், ஏ கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. அவர் என் ஜீவனின் Lord is my life's fortress. என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கு. அதுதான் அதே தேவனை சொல்வார், என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்குது. அதான் சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, நான் நினைச்சா அவன் என்ன பண்ண தெரியுமா? நீங்கெல்லாம் நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது, அவர் நினைச்சா தான் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர், நீர்க்கால்கள் ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிற அந்த தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. நான் செய்யற இடத்துல நீதியான காரியத்தை செய்யற அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் ஐயா. அந்த பலத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. If you are moving on your own power, on your own strength, you will feel weak, you will become weird, you cannot proceed. ஏன் தெரியுங்களா டிப்ரெஷன் வருது? ஏன் தெரியுங்களா என்னால் முடியல இந்த காரியத்தை செய்ய முடியல? ஏன் தெரியுங்களா நிலைமைக்கு போறோம்? அவர் என் ஜீவனின் பலன் நம்ம தெரிஞ்சுக்கல. இந்த வார்த்தை எழுதுகிற தேவ மனிதன் சுற்றி அவனோட ஜீவன் எடுக்கும்படியா வர்றாங்க. we want to kill that person. இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற அழைப்பை கொல்லும்படியாய் பிசாசு ஜனங்களை ஏவலாம், அதிகாரங்களை ஏறலாம், தேசங்களை ஏவலாம். நம்ம சொல்லணும், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. என் ஜீவனுடைய பலன் அவர்கிட்ட இருந்து I am receiving the strength from God. அதற்கு தான் நம்ம சபைக்கு வர்றோம், அதற்கு தான் பைபிளை வாசிக்கிறோம். because I have to receive the strength from God to strengthen my soul. எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும்? எதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்? என் ஆவியில நான் பலப்படணும், தேவன் என்னை பலப்படுத்தணும். அந்த பலன் இருந்தா தான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஓட முடியும். இல்லாவிட்டால் தோத்து போயிடுவோம். ஜீவனின் பலன் இஸ் மை லைஃப்ஸ் ஃபோர்ட்ரஸ். இதே தான் எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் வசனம் 18-19. The book of Hebrews chapter 6 verse 18 and 19. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாய் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாய் போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்குது. என்ன நம்பிக்கை? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் இயேசு ராஜா என்னோடு கூட இருக்கிறார்.
அவர் என்னை ரட்சித்து இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், அப்பா என்னை அபிஷேகித்து இருக்கிறார், அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் படிக்கிற ஒவ்வொரு வேத வார்த்தை எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த ஜூலை மாதம் நீங்கள் பயப்படாதபடி நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன். யெகோவா என் பலன், என் கீதம், என் ரட்சிப்புன்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க இந்த ஆத்தும நங்கூரம் உங்கள் வாழ்க்கையை பலமாக உறுதிப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இயேசுவின் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே இருக்கிற நம்பிக்கை என்னை உயர்த்திடுவார், என்னை பலப்படுத்திடுவார். அதுதாங்க ஆத்தும நங்கூரம். பெரிய கப்பலாக இருக்கலாம், அந்த நங்கூரம், அந்த ஆங்கர், ஷிப்புக்கு ஆங்கர் போடுறாங்க பாருங்க, அதில் தான் நிற்கிது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை படகு அவர் வைத்த திசையில் போகணும், அவர் வைத்த லக்குக்கு போகணும். அந்த கப்பல் எந்த வகையிலும் சேதமாயிடக்கூடாது. அந்த ஆத்தும நங்கூரம் நம்மை சரியாய் நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த ஆத்தும நங்கூரம் பலமாக இருக்கணும், என் வாழ்க்கையில் பலமாக இருக்கணும். என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படணும், விசுவாச அறிக்கைகள் புறப்படணும். தேவனுடைய வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்ய சங்கீதம் 27 பாருங்க, சுற்றி அந்த மனிதனை கொல்லும்படியாய் ஜனங்க வர்றாங்க, ஜீவனை எடுக்கும்படியாய் வர்றாங்க. அவர் சொல்றாரு, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானார், யாருக்கு நான் அஞ்சுவேன்? பாஸ்டர், இந்த அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் எனக்கு மிகுந்த ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்குது. ஐ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் டெஸ்ட். நான் இந்த டெஸ்ட்டில் போய் இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தா தான் நன்மையா தீமையான்னு தெரியும். இல்லை நீங்கள் கடந்து போகிற இந்த காரியம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்க போதுன்னு ஏதோ காரியத்தை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் ஜீவனின் பலனாக இருக்கிறார். அந்த பலத்தோடு நீங்கள் கடந்து போங்க. என்ன டெஸ்ட்டு, என்ன சோதனையாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. அது மெடிக்கல் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நடக்கிற ஆஃபீஸில் நடக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற எக்ஸாமினேஷனாக இருக்கலாம். கர்த்தர் உங்கள் ஜீவனின் பலனாக இருக்கார். அந்த பலத்தோடு ஓடுங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. வேற எந்த பலத்தை நம்பி நிற்காதீங்க. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். அந்த பலன் இருக்கிறனால தான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் ஓட்டத்தின் முடிவு வரையில் ஓடுகிற அந்த பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டே வருகிற. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் பலனடையணும். இன்னும் உங்களுக்காக நான் பலனடைவேன்னு சொல்லுகிறவர் நடத்துவார். அடுத்தது, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் தான் என்னுடைய பலன், கீதம், ரட்சிப்பு. கீதம் என்று சொல்லுகிற பொழுது ஏதாவது இடத்துல நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது இருக்குதா, இது இல்லையா? சில இடத்துல இது இல்லை என்ன எப்போ கேட்டாலும் இல்லை. நீங்கள் பஞ்சப்பாட்டே பாடிட்டு இருக்கிறீங்க, முடியல. இல்லை சில இடத்துல முடியல என்ன எப்போ பார்த்தாலும் முடியலன்னு சொல்கிறீங்க. அந்த பாட்டெல்லாம் மாறி இது இருக்குதா? நிறையா இருக்குது. இது உங்களால் செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கார். ஹல்லேலூயா. கீதங்கள் மாறப்போகிறது. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 40 verse 1-3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன், ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? எல்லாம் கைவிட்டிருப்பாங்க, முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது, பெரிய ஒரு அற்புதம் நடக்காது, ஏதோ ஒரு இதில் இவங்க முடிஞ்சு போகிறாங்கன்னு நினச்சாங்க. பிசாசுனுடைய போராட்டம், எந்த வகையில் விடுதலை எடுக்கிறது, கர்த்தரின் வெளிச்சம், அவர் தான் ரட்சிப்பு, அவர் வல்லமை கொடுக்கக்கூடியவர் தெரியாது. ஆனால் அந்த தேவ கரம் கடந்து வந்து தூக்கி எடுத்தார். நான் எப்படி இந்த காரியத்திலேருந்து மீள போகிறேன்? நான் எப்படி இந்த காரியத்திலேருந்து வெளிவர போகிறேன்? எனக்கு யார் உதவி செய்ய போகிறேன்? எனக்கு சகாயம் எங்கிருந்து வரப்போகுது? ஒரே ஒரு கரம். நீங்கள் எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் ஒரே நொடி பொழுதில் அந்த கரம் உங்களை தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருங்களே,
நான் கடந்து போன கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டம். நான் இழந்து போன இழப்பில் என் துக்கம் ரொம்ப அதிகம். நான் கடந்து போன ஏமாற்றத்தில் நான் நம்பி ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். அன்பை விதைச்சேன், நன்மையை செய்தேன், தீமையை அனுமதிக்கிறேன். எவ்வளவு ஆழத்தில் போனாலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு டீப்பாக இருக்கிறீங்க, வாட் எவர் மேபி யுவர் ட்ரபிள், யுவர் டீப் இன் த ட்ரபிள், யுவர் இன் த டீப் பிட். யாருமே எடுக்க முடியல, யாருமே தூக்கி எடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை. யாருமே எனக்கு சகாயம் பண்ணுறதில்ல, யார் எனக்கு உதவி செய்வா? யோசிச்சு பாருங்களேன், எப்படி நான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன்? ஒரு கரம் உங்களை தூக்கி எடுக்கும், கண்மலையின் மேல் உங்களை நிறுத்துவார், உங்களை நிறுத்துவார். புது பாடல் உங்கள் வாயிலிருந்து புறப்படும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் நீங்கள் சங்கீதம் பாடும்படியா, கர்த்தரை துதிக்கிறேன், என் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகத்தில் சொன்னாங்க பாருங்க, கர்த்தரின் பலனும் என் கீதவுமானவர், அவரின் ரட்சிப்பானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வருகிற நாட்களில் சொல்ல போகிறீங்க, இயேசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். ரூத்தினுடைய வாழ்க்கையில் அந்த மகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏதோ வாழ்க்கை எப்படியோ ஓடட்டும், என் மாமியாரை நான் பொறுப்பெடுக்கணும், அதற்காக பெத்லகேமுக்கு வருகிறாள். அந்த இடத்துல வந்து எப்படியோ வாழ்க்கை போகட்டும். ஆனால் அந்த மகள் என்ன செய்தான்னா, ஓ ஆண்டவர் என் ஆண்டவர், அவர் நடத்தட்டும்னு சொல்லி அவர் பாதையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டா. கண்ணீரின் பாதை. அந்த மகளுடைய வாழ்க்கை மிகுந்த சோபம். ரூத்தினுடைய புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு தெரியும். ஆனால் அவளுடைய பாடலை சங்கீதமாக ஆண்டு மாற்றினார். அந்த ரூத் அந்த வயலில் விழுகிற கதிர்களை பொறுக்கும்படியாய் போகிறா. கதிர் அறுத்துடுறாங்க, வேஸ்டாக போகுது. அந்த வேஸ்ட் எடுக்க போகிற ஒரு வேஸ்டான மகளை போல் இருக்கிறா. இன்றைக்கி நீங்கள் நினச்சிருக்கிறீங்க, நான் இந்த வாழ்க்கையில் இருந்து வேஸ்ட், நான் என்ன பண்ணுறேன், நான் வேஸ்ட்டாக இருக்கிறேன். ஆண்டவர் கரத்தில் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் கரை என்னை தூக்கி எடுக்கிட்டு ஆண்டவரே. ரூத் வேஸ்ட்டுன்னு நினச்சா, ஆனால் அந்த தேவ கரம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து என்னை தூக்கி எடுத்ததுங்கிற போல அந்த மகளை ஆண்டவர் கரம் தூக்கி எடுத்துருச்சு. அற்புதமாய் போவாசனுடைய மனைவியாய் மாறி போனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற அந்த வரிசையில் வர ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எனக்கு ஆண்டது செய்வார், நான் வேஸ்ட்டுங்க, எனக்கு போய் ஆண்டு செய்வாரா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க. யெகோவா என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் நிலைமைகளை எப்படி மாற்றுறாருன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். யெகோவா என்னுடைய பலன், என் கீதம், என் ரட்சிப்பு, என் ஆண்டவர் எனக்கு மாற்றுவார், எனக்கு மாற்றுவார்னு சொல்லிகிட்டே இருங்க. ஜூலையில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தில் மாற்றம் உருவாகுதா இல்லையான்னு பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மாற்றத்தின் நேரத்தை இந்த புதன்கிழமை ஆரம்பிக்க போகிறோம். மாற்றங்கள் குடும்பங்களில் உருவாகும். ஹல்லேலூயா. வேலைகள் உருவாங்க. எல்லா இடத்துல கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார், மகிமையான காரியங்களை செய்வார். யெகோவா என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. ஒரு இடத்துல ஏசாயா 36வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறார். நான் என்ன செய்வாண்டவரே, என்னை எதிர்த்து வந்துட்டாங்களே, மிகுந்த கஷ்டமாக இருக்குதே. அந்த இடத்துல எதிராய் வருகிற சனகரிப்பினுடைய தளபதி சொல்லுகிறான் ரப்சாக்கே. ஏசாயா 36:4, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 36 verse 4. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசரியா ராஜாவாகிய மகாராஜா உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? எசேக்கியாவை பார்த்து அந்த எதிராய் வந்த தளபதி கேட்குறேன், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்னையா? இவங்களுக்கெல்லாம் அது நடக்கலை, இதுக்கு முன்னால் இருக்கிற ராஜாக்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியல, உனக்கு என்னையா நம்பிக்கை? எசேக்கியாவின் இருதயத்துக்குள்ளே நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த சனகரிப்பினுடைய படை வருவதற்கு முன்பாக எல்லாத்தையும் வென்றுட்டாங்க. அவங்க கூட கர்த்தர் இல்லை, யெகோவா இல்லை. அதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அவங்க கூடலாம் யெகோவாக தேவன் நீங்கள் இல்லை ஆண்டவரே, எங்கள் கூட இருக்கிறீங்களே, நிரூபிங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க,
பர்சனலாக பேசுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்குள் இருக்கிறத நிரூபிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் நிரூபிங்கப்பா. எசேக்கியா கேட்டிருப்பார், நீங்கள் நிரூபிக்கணும். இன்னைக்கு என்னை பார்த்து கேட்குறான் பாருங்க, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? இன்னைக்கு உங்களை எதிர்த்து சில கேள்வி கணைகள், குற்றங்கள், சில காரியங்கள் வருது. டோன்ட் கோ அண்ட் ஆர்கியூ அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆர்கியூ பண்ண வேண்டிய நேரம் கிடையாது. தேவ சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணுமா? உங்களுக்குள்ள இருந்து அவரை ப்ரூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். நான் யார் தெரியுமா? நீங்கள் யாருன்னு தெரிய வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா போது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? எசேக்கியா பார்த்து கேட்குறாங்க, என்னையா நீ நம்பி இருக்கிற அப்படின்னு. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். அவனுடைய அழுகையை அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு பார்க்குற பொழுது ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு 180,000 பேரை சங்கரித்து என் ஆண்டவர் மகிழ்ச்சியின் கீதமாக எசேக்கியா பாடும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியம் உங்கள் முன்னேற்றத்தை, உங்கள் காரியத்தில் பயம் உண்டாக்கிட்டு இருக்குதோ, நீங்கள் பார்க்குறீங்க பெரிய படை, ஒருவேளை எதிர்த்து நிற்கிற அதிகாரிகள் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பயந்து போகாதீங்க. நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன். யெகோவா என்னுடைய பலன், என் கீதம், என் ரட்சிப்புமானவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். வெற்றி கீதத்தை ஆண்டவர் கொடுப்பார். கடைசியாக ரட்சிப்பு. ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எல்லா இடத்துலையும் ஜெயம் கொடுப்பார். அதுதான் யாத்திராங்க புஸ்தகத்தில் அவங்க வெளியில் வர்றாங்க, எகிப்தை விட்டு வெளியில் வர்றாங்க. ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டு கொடுத்து அவங்கள பலமாய் அந்த இடத்துல கொண்டு வந்தார். என் லைஃப்பில் ஒரு மாற்றம் வருவதற்கு நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் பாஸ்டர். அந்த மாற்றம் உடனே வருமா? ஆண்டரால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு எந்த இடத்துல மாற்றம் உருவாகலை, நான் இப்படியே தான் இருக்க போகிறேனா? எப்போ அந்த ஜீவனின் பலனானவர், அந்த பலத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுற அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சிட்டீங்க பார்த்தீங்களா? சங்கீதம் 27:1 வாசிச்சோம் பாருங்க. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இந்த ஜீவனுக்கு பலனை அவர் கொடுக்கிறார். அவர் செடி, நான் கொடி. அவர் தான் எனக்கு பலனை கொடுக்கிறார். அந்த பலனை நான் எப்படி ரிசீவ் பண்ணுறேன்? அப்பா இடத்துல ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. உன்னால் முடியலன்னு சொல்கிறாங்க, உனக்கு இது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சொல்கிறார், பயங்கரமான குழிகளும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரே, நீங்கள் உறுதிப்படுத்த வல்லவர், எனக்கும் நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க ஆண்டவரே. கர்த்தர்க்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எந்த ஒரு தேவ பிள்ளை இந்த பலனை பெற்றுக்கொள்வது எப்படின்னு அறிஞ்சிட்டாங்களோ அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து நெகட்டிவ் வார்த்தைகளை நீங்கள் கேட்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது, ஆனால் கர்த்தர் தூக்கி நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கடின பாதை தான், ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் உயர்த்திடுவார், அவர் பலப்படுத்திடுவார். அந்த ஜனங்க சிறைப்பட்டு இருந்தாங்க. அந்த சிறையிருப்பை ஆண்டவர் நீக்கி ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார், அவர் யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு அதே வாக்கை நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுக்காரு. உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எந்த இடத்துல யுத்தத்தை பண்ணணுமோ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. உபாகமம் 3வது அதிகாரம் வசனம் 21-22. The book of Deuteronomy chapter 3 verse 21-22. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இது மோசே யோசுவாவுக்கு சொன்னது. யோசுவாவை நோக்கி, நீங்கள் போகிற இடத்துல 2 ராஜாக்களை மேற்கொள்ளும்படியாக மோசேயினுடைய காலத்திலே ஆண்டவர் நடத்திட்டார். அப்போ சொல்கிறாரு, இந்த 2 ராஜாக்களுக்கு பண்ணினது போல மீதி இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் உங்களுக்கு செய்வாரப்பா, ஆண்டரை யுத்தம் பண்ணுவாருங்கார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் வரணும், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கணும், ஐ ஹாவ் டு டேக் விக்டரி, ஆண்டர் என்னோடு இருந்தது யுத்தத்தை பண்ணணும். மோசே யோசுவாவுக்கு சொன்னது போல யுத்தத்தை பண்ணுவார்னு யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆண்டவர் அதை நடத்தி முடிச்சார். He accomplished it. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார்.
இந்த தேசத்தில் பழுகி பெருகும்படிக்கு உங்களுக்கு இந்த தேசத்தில் இடம் உண்டாக்கினேன், இதை ரெகவோத் என்று சொல்லி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியத்தில் படிப்படியாய் நிரூபித்து கொண்டே வருவார். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய செய்ய மகிமையான காரியங்களை நம்ம கண்களால் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எல்லா இடத்துல ஆண்டவர் செய்வார். அதே போல யோசுவா 23:3 வாசிங்க. புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 23 verse 3. உங்கள் தேவனாகிய, இது எப்படின்னா யோசுவா வயசாயிருச்சு, அவங்க எல்லா ராஜாக்களை மேற்கொண்டாங்க, வயசாயிருச்சு. அவருடைய வயதான நாட்கள், அவர் ஓட்டத்தின் கடைசியில் அவர் சொல்கிற காரியம் யோசுவா சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்குள்ளும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். மோசே யோசுவாவோடு சொன்னார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 2 ராஜாக்களுக்கு பண்ணினது போல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னார். 31 ராஜாக்களை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி யோசுவா அவருடைய நாட்களில் சொல்லுகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதே ஆண்டு தான் நம்மோடும் கூட இருக்கிறார். நம்மளுக்கு எந்த இடத்துல, நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல ஜெயம் வேணுமோ, எந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு இருக்காருன்னு நிரூபிக்கணுமோ, நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் யுத்தத்தை பண்ணுவார். ஹல்லேலூயா. அதான் யாத்திராகமம் 15:3 வாசிக்கிறோம், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் பலத்தில் நான் செய்ய முடியாது, என் ஜீவனின் பலனானவர் என்னோடு இருக்கிற பொழுது எனக்காக ஆண்டவர் யுத்தத்தை செய்ய போகிறார். எந்த இடத்துல உங்களுக்காக, எனக்காக யாராவது பரிந்து பேச மாட்டாங்களா? எனக்காக இந்த யுத்தத்தை பண்ண மாட்டாங்களா? எசேக்கியா பயந்து இருக்கிறார். பெரிய படையோடு வந்திருக்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிற படை இவங்களை மேற்கொள்ள முடியாது. யார் செய்ய முடியும்? கர்த்தர் தான் இறங்கி யுத்தம் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற காரியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியம், இந்த 7வது மாதத்தில் எனக்காக யார் வழக்காட போகிறாங்க, எனக்காக யார் யுத்தம் பண்ண போகிறாங்க? சேனைகளின் கர்த்தர் நமக்காக வந்து யுத்தம் பண்ணி, எப்படி யோசுவா புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் சொன்னாரோ, அந்த யுத்தத்தை பண்ணி ரட்சிப்பை, ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையாக இருங்க. நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஜெயம் வருமா? நிச்சயம் ஜெயம் வரும். எப்படி வரும்? ஏசாயா 12:2 படி வரும். எப்போ வரும் பாஸ்டர்? எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏசாயா 12:2 படி ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ணியிருக்கார், ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கார். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் ப்ரூவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். யெகோவா என்னுடைய பலன், அவர் தான் என் ரட்சிப்பு, அவரே என் கீதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். யெகோவா என்னுடைய பலன், அவர் என் கீதம், அவர் ரட்சிப்பு. எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தெய்வம். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டு பாதத்தில் ஒப்பு கொடுத்து, எந்த இடத்துல ஜெயத்தை, வல்லமைய, ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இருக்கிற சூழ்நிலைய, இருக்கிற காரியத்தை பார்த்து, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இந்த காரியம் வாய்க்குமா, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டனே, திரும்பவும் எனக்கு ஆண்டவர் நடத்தி கொடுப்பாரா? உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வசனத்தை நல்லா உச்சரிங்க. யாருனாலும் அந்நிய பாஷையில் இந்த வசனம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். யெகோவா என்னுடைய பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. ரீகோ லாஹோ ரிஷா பஹோ லஹரா. நல்ல அந்நிய பாஷையில், யாரெல்லாம் அந்நிய பாஷையில் அந்த வசனத்தை சொல்ல முடியுமோ சொல்ல 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 ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நம்முடைய ஜீவனின் பலனானவர், நம்ம ஜீவனை நிலை நிற்க செய்கிறவர், நம்ம பலனான தெய்வம், நமக்குள் இருக்கிற பலன், அவர்தான் நம்முடைய பலன். கர்த்தரின் பலனானவர், கர்த்தரின் பலனானவர், அவரே என் பலன், அவரே என் பலன், அவரே என் பலன், அவரே என் பலனாய் இருக்கிறார். நான் பலவீனப்பட்டு போயிட்டேன், என்னால் இது செய்ய முடியல, நான் என்ன செய்ய ஆண்டவரே?
கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இதை நீங்க உச்சரித்து கொண்டே இருந்தாலே உங்களுக்குள்ள அந்த பலன் கடந்து வந்துடும். எந்த ஒரு காரியத்தை, ஒரு அசைன்மெண்ட்டை பண்ண முடியாம இருக்கிறீங்களோ, இன்றைக்கு நீங்க சொல்லணும், நான் பயப்படாம நம்பிக்கையோடு இருப்பேன். ஒரு சில இடத்துல புதிய பொறுப்புகள், ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படுது, பார்க்கறதுக்கு புதிய சேலஞ்சா இருக்குது. இது நடக்குமா, இது செய்ய முடியுமா, நீங்க எதிர்பார்க்க முடியாதபடி சில காரியங்களை செய்யும்படியாய் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வருகிறது. நீங்க சொல்லணும், நான் பயப்படாம நம்பிக்கையோடு இருப்பேன். யெகோவா என்னுடைய பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. யெகோவா என்னுடைய பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. இதை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க இருக்க எந்த இடத்துல முடியல இருந்ததோ அந்த இடத்துல உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நானே உன்னை வழி நடத்துவேன், நானே உன்னை வழி நடத்துவேன். நீ இந்த காரியங்களை செய்யும்படியா நானே உனக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாருங்க, ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாருங்க. ஏசப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஏசப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில தாமே ஆண்டவரே, அன்பு குடும்பங்கள், அன்பு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அதில் ஒரு விடுதலை கடந்து வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளாய் அந்த பலன் பெருகும்படியா சொல்லுங்க. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். The Lord is my life's fortress, the Lord is my life's fortress. அவரே என் பலன், அவரே என் பலன், அவரே என் பலன், அவரே என் ஜீவனின் பலனானவர். நமக்கு ஜீவனை கொடுத்தவர் தேவன். இந்த ஜீவனின் பலன் அவர்தான் நடத்தணும், அவர்தான் பலப்படுத்தணும். அந்த தெய்வீக பலன் நமக்குள்ள கடந்து வந்து விட்டால் நம்பிக்கை இல்லாத காரியத்துல, செய்ய முடியாத காரியத்துல, நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத காரியத்துல அற்புதத்தின் வல்லமை கடந்து வந்துருச்சுன்னா, 5 அப்பம் 2 மீன் பல ஆயிரங்களுக்கு பெருகினது போல அவர் பெருகச் செய்வார், அவர் பெருகச் செய்வார், அவர் பெருகச் செய்வார். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பலன் தானே இருக்குது, என்னிடத்துல கொஞ்சம் தானே இருக்குது, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று ஏங்குகிற உள்ளத்துல, ஆண்டவரே அந்த ஒரு பிடி மாவு, ஒரு கலச எண்ணெய் வற்றி போகாதபடி ஆசீர்வதித்த தெய்வம், எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம். அப்பா நீங்க தொடும்படியா ஜெபிக்கிற அந்த ஆணி பாய்ந்த கரங்கள் கர்ப்பங்களை தொடும்படியா, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை தொடும்படியா, எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்குதோ தேவ பலன் இறங்கட்டும், பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். இதுவரை அடிமைத்தனத்துல கட்டப்பட்டிருந்த எல்லா கதவுகளும், எல்லா சங்கிலிகளும் திரிவிடும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய வல்லமையின் கரம் ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும். Today is the day of deliverance. அந்த விடுதலையின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீது fill with your fire master. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உங்க ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் பலமாய் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சங்கிலிகளும் தெரிபடுவதாக, இயேசுவின் நாமத்தினால சங்கிலிகள் தெரிபடுவதாக. ஜீவனின் பலனானவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க, ஜீவனின் பலனானவர் நம்மோடு கூட இருக்கிறார். Don't get upset. சபையில வேதத்தை கரத்துல வைத்திருக்கிற தேவ பிள்ளை கலங்க கூடாது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். No matter how deep is your depression, no matter how deep is your failure, no matter how deep your disappointment, today the mighty hand is coming down to lift you up. The touch of the mighty Holy Spirit is coming upon you. அவர் தொடும்போது மாற்றங்கள் உருவாகும். மாறாத காரியங்கள் மாறாத காரியங்கள் 7வது மாதத்துல மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவர். ஏசாயா 12:2 மட்டும் நீ இருதயத்தின் ஆழத்துல கொண்டு போயிட்டு
நான் பயப்படாம நம்பிக்கையோடு இருப்பேன். யெகோவா என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. யெகோவா என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. நான் பயப்படாம நம்பிக்கையோடு இருப்பேன். யெகோவா என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. சொல்லிக்கொண்டே இருங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த இடத்துல சாட்சி சொல்லும்படியா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். மனுஷன் அல்ல, அதிகாரம் அல்ல, அரசாங்கம் அல்ல. ஆகஸ்ட் மாதம் சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்ல போறோம். ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவரே, யெகோவா எங்களுடைய பலன், எங்கள் கீதம், எங்கள் ரட்சிப்பு. ஆண்டவரே கர்த்தாவே, எந்தெந்த இடத்துல தங்க பலத்தினால முடியலே நிற்கிறாங்களோ, ஜீவனின் பலனானவர் இறங்கி வரும்படியா, ஆத்தும நங்கூரமானவர் அவர்களை பலப்படுத்தும்படியா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. எந்தெந்த இடத்துல சோகம், பலவீனம், டிசப்பாயின்மெண்ட் அந்த கீதங்கள் இருக்குதோ அதெல்லாம் மாறி சங்கீதம், தேவனை துதிக்கிற துதி, ஜெய கீதங்கள் முழங்கும்படியா செய்யுங்க ஆண்டவரே. சுவாமி, யோசுவாவிடத்தில் மோசே சொன்னார் யுத்தம் பண்ணுவார் என்று. யோசுவா அதை அனுபவித்து கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொன்னார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு நீங்க சகாயம் பண்ணணும், நீங்க எனக்கு யுத்தம் பண்ணணும்னு கேட்கிறாங்களோ அவர்களோடு கூட நின்று நீர் யுத்தம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதோடு நின்று கோலியாத்தை வீழ்த்தினது போல ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து கடந்து போறாங்க சுவாமி. நீங்க அவங்களோடு கூட இருந்து எதிராய் எழும்புகிற ஒவ்வொரு வல்லமைகளும் ஆண்டவரே முறியடிக்கப்படும்படியாய் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த இடத்துல சாட்சிகள் எழும்பும்படியா என் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ ஊழியை நான் நீங்க கொடுக்க சொன்ன காரியத்தை சபைக்கு சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் ஆவியானவர் பேசுவீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியத்திற்காய் ஆண்டவரே நாங்கள் இணைந்து கட்டுகிற இந்த ஊழியத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே. கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.